கர்த்தர் பெரியவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் இந்த ஊரடங்கு காலத்திலே கர்த்தர் அநேக காரியங்களை குறித்து நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த ஊரடங்கிலே இன்னும் என்னுடைய பிள்ளைகள் என்னை நெருங்கி சேர வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நம் முன்னாலே வைக்கிறார். இந்த நாளிலும் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதாரமாக 146வது சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 147வது சங்கீதம் 12ஆம் வசனம் முதல். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆண்டவர் இந்த வசனத்திலே 4 முக்கியமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். இன்றைக்கு அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வாசல்கள் என்பது ஆசீர்வாதம் வருவதற்கும் அந்த வாசல் தான். அநேக காரியங்கள் நம்மிடத்திலிருந்து செல்லுவதும் அந்த வாசல் மூலமாகத்தான். பாருங்க, வாசல் அப்படின்னு சொன்னாலே நம்ம வீட்டு வாசலை மாத்திரம் நம்ம நினைத்து விடக்கூடாது. நம்முடைய சரீரத்திலே எத்தனையோ வாசல்கள் உள்ளடக்கி இருக்கிறது. சொல்லப்போனால் நம்முடைய சரீரமானது 5 விதமான முக்கியமான வாசல்கள், 5 புலன்கள் என்று சொல்கிறோமே. இந்த 5 வாசல்களிலும் இந்த சரீரத்திற்கு உண்டான நன்மையும் அந்த வாசல் வழியாகத்தான் இருக்கு. இந்த சரீரத்தை கெடுத்து கொள்ளுகிற தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறதே, அந்த சரீரத்தை கெடுத்து கொள்ளுகிறதும் இந்த வாசல் மூலமாக தான் வருகிறது, நாம் அறிந்தது. ஆண்டவர் வெறுமனே நமக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலே நம்முடைய சரீரத்தையும் அவர் பாதுகாக்கிறவர். ஆண்டவர் இந்த காலத்தில் எந்த நிலையில் நம்ம இந்த வாசல்களின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கோமோ, இந்த லாக்டவுன் காலத்தில் ஆண்டவர் உங்களின் வாசல்களின் தாழ்பாளை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அவர் பலப்படுத்துகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல,
உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நம்ம எத்தனையோ காரியங்களை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஐயா, நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு செல்கிறேன், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற ஆதங்கம் எனக்குள்ள இருக்குது. ஆனால் என்னுடைய பிள்ளைகளின் நிலைமை, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, ஆண்டவரை அறியாமலே சென்று விடுவார்களோ என்று கூட அநேக பெற்றோர்கள் கலங்கி கொண்டிருப்பதை நானும் அறிந்திருக்கிறேன். சொல்றார், கவலைப்படாதீங்க, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன் பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளை மாத்திரமல்ல, உன் எல்லைகளை சமாதானமா உள்ளவைகளாக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. உன்னுடைய எல்லைகளில் எங்கெல்லாம் சமாதானமற்ற நிலை காணப்படுகிறதோ, ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு தத்துவமாக சொல்றாரு, சமாதானம் உள்ளவளாக்குவேன். ஐயா, என் குடும்பத்தில் எல்லாம் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், கணவன் மனைவி வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உறவுகளுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்றாரு, அதை சமாதானம் உள்ளவர்களாக நான் மாற்றுவேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே எழுதப்பட்டிருக்கிற உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன், கண்மலையின் தேன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய நிலையிலும் சரீரப்பிரகாரமாகவும் உன்னை போஷிக்கிற ஒரு ஆண்டவர். இந்த ஊரடங்குக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, அல்லது அது இதே நிலையில் தான் ஓடிக்கொண்டிருக்குமோ என்று ஏங்கி கொண்டிருக்கிற அநேக பெற்றோர்களுக்காக, அநேக பிள்ளைகளுடைய பயம், திகில், ஐயோ என் குடும்பம் என்ன நிலையில் ஆகுமோ, ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தமா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன் எல்லைகள் சமாதானம் உடையவளாய் மாத்திரமல்ல, உன்னை போஷிக்கிற ஒரு ஆண்டவர் என்பதை மறந்து போகாத. ஊரடங்கு போட்டு 4-5 மாதம் ஆயிட்டு, இதுவரை எந்த குறைவும் இல்லாதபடி ஆண்டவர் போஷிக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த 4 முக்கியமான வாக்கு தத்தங்களையும் நமக்கு இந்த ஊரடங்கு காலத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். முதலாவது, உன்னுடைய வாசலின் தாழ்பாள்கள் பலப்படும், எந்த துஷ்டனும் உன் வழியாய் நடந்து வருவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பயம், திகில் நிறைந்த நிலையிலே நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமே, அந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த 4 வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம இந்த காரியத்திற்கு, நான் இந்த லாக்டவுனை எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆசிக்கிறேன். ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மை செய்கிற ஆண்டவர். அவர் ஒரு நாளும் நமக்கு தீமையை செய்யாதவர். நம்ம இந்த ஊரடங்கை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். இந்த 4 ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் சொல்லி, அதற்கு முந்தின வசனத்திலே அவர் சொல்லுகிறார், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி அப்படிங்கிறார். இந்த நாட்கள் நாம் ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு நாட்கள். அந்த வசனத்தில்
ஸ்தோத்தரி, துதி என்று 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய நிலையில் ஆண்டவர் வேதம் தருகிற வெளிச்சத்தில் நான் ஒன்றை கண்டு கொண்டேன். இந்த 2 காரியங்களிலேயும் இப்போ ஸ்தோத்தரி அப்படின்னாக்கி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறோம், நன்றி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் துதி என்பது ஆண்டவரை போற்றி புகழுகிறோம். இந்த 2க்கும் வேறுபாடே இல்லாதபடி ஒன்றுக்கொன்று பிணைப்பான ஒரு காரியம் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கு நம்மோடு எதிர்பார்க்கிறார். துதி, ஸ்தோத்தரி. நல்ல கவனிங்க, இந்த 2 வார்த்தைகளிலேயும் ஒன்றை செய்யாமல் இன்னொன்றை நிறைவேற்ற முடியாது. ஒன்றை செய்தால் இன்னொன்றை நிறைவேற்றலாம். அந்த 2ற்கும் அவ்வளவு ஒரு பிணைப்பான காரியத்தை வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தில், இந்த சங்கீதத்தில் 4-5 முறை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீ துதி, நீ தேவனை துதி, துதி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்றைக்கி இந்த நிலையிலும் இந்த நாட்களிலும் ஆண்டவர் அந்த துதியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாராம் பாருங்க, சீயோனே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சீயோன் என்றால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், மீட்பை பெற்ற ஜனத்தை பார்த்து தான் ஆண்டவர் துதி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்கள் இன்னைக்கு துதி அப்படின்னு சொன்னாலே அநேக காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அநேக மேடைகளில், அநேக ஆலயங்களில் கூட துதி ஆராதனை என்ற பெயரில் அநேக காரியங்களை நம்ம கண்கூட பார்க்கிறோம். துதி அப்படின்னா என்னன்னே தெரியாதபடி அநேக வரும் கால தலைமுறைகளை தவறான பாதையில் நடத்தி செல்லும்படியான அநேக காரியங்கள் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் ஆலயத்திலும் பெரிய மீட்டிங்குகளும் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இல்லை கவனிங்க, அநேக அட்டுழியங்கள் நம்ம பார்க்கிறோம். லைட்டு போட்டு, புகை போட்டு. துதி அப்படின்னு சொன்னாலே ஆண்டவரை போற்றி துதிப்பது என்பது என்ன அப்படின்னு கற்றுக்கொள்ளாதபடி அநேக காரியங்கள். பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த அதிகாரத்தில் நீ துதிக்கணும். அவன் துதி என்றால் என்ன அப்படின்னு நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். இப்போ துதியும் நன்றி சொல்லுதலும் ஒரே நேர்கோட்டில் வருவதை அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு நன்றி சொல்லுதல் என்பது சாதாரண காரியம். நம்ம ஒரு மனுஷன்ட்ட இருந்து ஒரு உதவியை பெறுறோம், அல்லது நமக்கு நன்மை செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கி நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையில் அதை அப்படியே நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஆனால் நன்றி செலுத்துதல் அப்படின்னு அது வரும்போது பாருங்க, இப்போ ஒரு நபர்கிட்ட ஒரு நன்மை பெறுதோம் அப்படின்னா அவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னாக்கி பெற்ற நன்மைக்கு அவர் ஒரு தேவையில் இருக்கும்போது நாம் திருப்பி அதை செய்வது அல்லது அதற்கு நன்றி கடனாக சில காரியங்களை செய்வது தான் நன்றி செலுத்துதல் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். ஏதோ வெறுமனே வார்த்தையிலே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா ஒருமே அர்த்தம் இல்லை. அப்போ தேவனை துதிப்பதற்கும் இங்கே அழகான காரியங்களை பவுல் அடிகளார் எழுதி வைத்திருக்கிறார். உன் தேவனை நீ துதி. அப்போ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல் என்பதுதான் துதி என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அப்போ இன்னைக்கு நம்ம எவ்வாறு துதி செய்கிறோம், அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை மாத்திரம் நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். இன்னைக்கு துதி அப்படின்னாலே துதி ஆராதனை தான் நமக்கு கண்முன்னால் வருகிறது. ஆனால் இந்த துதியை பற்றி அல்லது ஆராதனையை பற்றி பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு தேவ பிள்ளை எவ்வாறு தேவனை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று அவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அவர் எழுதி வைத்திருக்கும் இன்னைக்கு உள்ள ஆராதனையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் புரிந்து கொள்ள முடியாதபடி நம்ம திகைக்கிறோம். ஆனால் பவுல் இதுதான் நீங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை என்று அந்த வசனத்தை அவர் முடிக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ தேவனை துதிப்பது என்பது என்ன அப்படின்னா, துதி ஆராதனை என்றால் என்ன அப்படின்னாக்கி பவுல் அங்கே அழகாக எழுதுகிறார். நான் வாஸ்தவம் அப்படின்னாக்கி ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனத்தில் எப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனையாம் பாருங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று அப்படின்னு எழுத. அப்போ துதி அல்லது ஆராதனை என்பது என்ன அப்படின்னா, நமக்கு நன்மை செய்தவருக்கு நாம் கைமாறு கருதாபடி, அதாவது நமக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார், அந்த நன்மைக்கு ஈடாக என்னையே அவருக்கு கொடுக்கிறேன், அதுதான் துதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பவுல் இன்னும் எழுதும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார் பாருங்க. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் அப்படின்னு அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் சொல்லுதல் அப்படின்னு எழுதல, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அவன் ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கும் ஸ்தோத்திரம் செய்வதற்கும் ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது அங்கே. கவனிங்க, இது ஆங்கிலத்தில் தேங்க்ஸ்கிவிங் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் விவசாயத்திற்கு கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் தங்களை மாத்திரமல்ல முழுவதுமாக அந்த கடவுள் கொடுத்ததை திருப்பி அவருக்கு செலுத்துவதற்கு அந்த தேங்க்ஸ்கிவிங் டே என்று அவர்கள் வருஷம் அதை கொண்டாடுவார்களாம். அப்போ தேங்க்ஸ் என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, நன்றி என்று சொல்கிற வார்த்தை. ஆனால் தேங்க்ஸ்கிவிங் என்பது அவர் கொடுத்ததற்கு மாறாக நாம் கொடுப்பது. அப்போ இதைத்தான் பவுல் அழகாக எழுதுகிறார். அப்போ துதித்தலும் ஸ்தோத்திரம் செலுத்துதலும் ஒன்றுக்கொன்று எவ்வளவு இணைந்திருக்கின்றன என்பதை நாம் இந்த வேதத்தின் வசனத்தின் மூலமாக அறிகிறோம். அவர் என்ன சொல்லிட்டு அந்த ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று எழுதுகிறார் அப்படின்னாக்கி, அதுக்கு மேலே உள்ள 2ஆம் வசனம், முதல் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி,
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அவர் நம்மில் எப்படி அன்பு கூர்ந்தாராம் பாருங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பாயிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்மேல் அவர் எப்படி அன்பு செலுத்தியிருக்கிறார் அப்படின்னாக்கி தன் ஜீவனையே முழுவதுமாக பலியாக அவர் கொடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அப்போ அதை பவுல் அதோடு நிறுத்திவிடவில்லை, நீங்களும் அதே அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய நன்றி சொல்லுதல், நன்றி செலுத்துதல் அல்லது துதித்தல் என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு நம்மீது அன்பு செலுத்தி எப்படி பாடுகளுக்கும் நிந்தைகளுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தாரோ அதே போல தான் பவுல் எழுதுகிறார், நீங்களும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமான ஒரு பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு துதித்தல் என்பது என்ன அப்படின்னா, எனக்காக அவர் ஜீவனை தந்திருக்கிறார், நானும் அவருக்காக உயிரோடு இருக்கும்போதே ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் துதி அப்படி என்று பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு உள்ள துதியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் இந்த வசனங்களில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாலும் நாம் நன்றி நிறைந்தவர்களாக அந்த ஆசீர்வாதத்துக்கு ஈடாகல்ல, அதை கொடுத்தவருக்கு ஈடாக நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது தான் நான் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த லாக்டவுனின் நோக்கமே நீங்கள் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி சேர வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மானதேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு நம்மை எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களிலே அவர் தம்முடைய ஜீவனையை ஈடாக கொடுத்தபடினால நாம் உயிரோடு இருக்கும்போது, ஜீவனோடு இருக்கும்போது அவருக்கேற்ற பரிசுத்த பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அநேக காரியங்களில் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் புத்தி இல்லாத ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை அதை பார்த்து 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 நாமும் சில காரியங்களில் புத்தி இல்லாமல் நடந்து கொண்டிருந்தாலும், இந்த நாட்களிலாவது நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். என்னையா புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னா, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமான ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஏதோ கொட்டடித்தோம், ஆர்ப்பரித்தோம், பாடல் பாடினோம், ஆண்டவர் இறங்குறாரு, ஒரு ஆராதனை அப்படி என்பது அல்ல. நம்ம நித்திய காலமாக ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறபடினால நம்முடைய சரீரம் பிற்கப்படணும், அது நறுக்கப்படணும். எப்படி ஒரு பலியானது பலிபீடத்திலே துண்டு துண்டாக துண்டிக்கப்பட்டு வைக்கப்படுகிறதோ அதே போல நம்முடைய சரீரத்தின் பல பகுதிகள் துண்டித்து வைக்கப்படணும். ஆண்டவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய நிலையில் உன் ஜீவனோடு இருக்கும்போது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதே புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு வைத்திருந்தாலும்
இந்த நாட்களில் நம்மை ஒரு ஜீவ பலியாக அவர் விரும்புகிறார். இதுவரை நம்ம கொடுத்துருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை நான் இந்த நிலையில் இந்த வசனத்திற்கு புறம்பாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, இன்றைக்கே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னை ஜீவ பலியாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, நான் நீர் செய்த நன்மைகளை நினைத்து என்னையே உமக்காக தருகிறேன். நான் நினைக்கிறேன் இந்த லாக்டவுனை நம்ம பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னா, ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய சிந்தனையோடு, ஒரு புதிய வல்லமையோடு நாம் மீண்டு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உண்மையான துதி, உண்மையான ஆராதனை என்பது என்ன அப்படின்னு அழகாக வேதத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது. உன் சரீரம் பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்த சமயத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்படி நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா, பின்னால் வருகிற அந்த 4 ஆசீர்வாதத்தையும் இந்த லாக்டவுனிலே உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். அடுத்த சமயத்தில் ஒப்பு கொடுப்போமா? என்னை ஜீவ பலியாக தருகிற ஆண்டவரே, என்னுடைய காரியங்களில் இந்த சிந்தனைகளிலே அநேக காரியங்களை உம்மிடத்தில் தர முடியாதபடி என்னை அழுத்துகிறது. ஆனால் இன்னைக்கு முழுசுமாக தர்றேன் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருக்கு செய்கிற கைமாறு ஒன்று தான். ஜீவன் தந்தவருக்காக ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுப்பேன். அதுதான் நான் செய்ய வேண்டிய ஆராதனை. இந்த ஆராதனையை நம்ம செய்தோம் அப்படின்னா, நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அல்லது ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏதோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று வாயினால் சொல்லுகிற வார்த்தை மாத்திரமல்ல, அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன நமக்கு செய்திருக்கிறாரோ அதை நாமும் செய்யும்படியாக அடுத்த சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, உங்கள் சரீரத்தினால் அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்குதே. இந்த 5 மாதத்தையும் ஆண்டவர் அதான் கொடுத்துருக்காரு. என்னுடைய பிள்ளைகள் இந்த காரியங்களில் என்னோடு நெருங்கணும். சியோனே, உன் தேவனை துதி. நீ துதிக்கிறது உன் வாயினால் அல்ல, கிரயத்திற்கு கொண்ட அவருக்காகவே நாம் ஜீவிக்கும்படியாக. அடுத்த பத்தில் ஒப்பு கொடுப்போமா? நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு, ஜோதி பரிசுத்த ஆலயமாகவே, ஜோதி பரிசுத்த ஆலயமாகவே சொந்தமாய் தந்தே எந்தன் சரீரத்தை, என்னை ஜீவ பலியா ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். எங்களை ஒரு ஜீவ பலியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பலிபீடத்தில் வைக்கிறோம். பலிபீட பலியாக நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. நாங்கள் உம்மை துதிக்கும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடி நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஜீவ பலியாக எங்களை ஏற்றுக்கொள்வீராக. சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.